بسم الله الرحمن الرحيم العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد فمنهم شقي وسعيد فأما الذين شقوا ففي النار وأما الذين سعدوا ففي الجنة خالدين فيها ما دامت السماوات والأرض وقال رسول الله صلى الله عليه وسلم الرجل على دين خليله فلينظر إلى من يخالل أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை தாய்மார்களே, அன்பார்ந்த அருமை சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். நோயாளியாக ஆகிவிடக் கூடாது என்று அஞ்சுகின்றான். காரணம், ஆரோக்கியமாக இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். நோயாளியாக ஆகிவிட்டால் அவனுடைய வாழ்க்கை சோகமும் வேதனையும் நிரம்பியதாக ஆகிவிடும். ஆகவே தான் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்பதை காட்டித் தருகின்ற அடையாளங்கள் அவனிடத்தில் காணப்பட்டால் சந்தோஷப்படுகின்றான். தான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகின்ற காரணங்கள் காணப்பட்டால் அவன் வருந்துகின்றான், வேதனைப்படுகின்றான். உதாரணமாக, ஒரு மனிதன் படுத்தவுடன் நன்றாக தூங்குகிறான். தூக்கத்தில் ஆழ்ந்த நித்திரை. தூங்கி எழுந்ததற்கு பின் அவனுக்கு புத்துணர்ச்சியோடும் புது ஊக்கத்தோடும் செயல்பட முடிகிறது. இது ஆரோக்கியத்தின் அடையாளம். ஆனால் ஒரு மனிதன் படுத்தான், தூக்கமே வருவதில்லை. ஒருவேளை தூக்கம் வந்தாலும் ஆழ்ந்த நித்திரை இல்லை. ஏதோ ட்ரெயினிலே போவதை போன்று, அந்த உறக்கத்தை போன்று மேலெழுந்த வாடியான தூக்கம். காலையில் எழுந்ததற்கு பின் உடலிலே சோர்வும் அயர்வும் கொட்டாவி விட்டு கொண்டே இருக்கின்றான். புத்துணர்ச்சியோ புது ஊக்கமோ இல்லை. அவன் புரிந்து கொள்கிறான், நமதுக்கு ஏதோ பிரச்சனை, உடல்நிலை ஆரோக்கியம் இல்லை. அதே போன்று ஒரு மனிதன் நன்றாக பசி எடுக்கிறது, நல்ல உணவு கிடைத்தால் வயிறார உண்ணுகின்றான். உண்ட உணவு நன்கு செரிமானமாகிறது. செரிமானதற்கு பின் கழிவாகவும் வெளியேறுகிறது, எந்த தடையும் இல்லை. அவன் புரிந்து கொள்கிறான், நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். ஆனால் ஒரு மனிதனுக்கு பசியே எடுப்பதில்லை. பசி எடுத்தாலும் அவனால் உண்ண முடியவில்லை. உண்டாலும் உமட்டுகிறது, கொமட்டுகிறது, வாந்தி வருகிறது. அதையும் தாண்டி அவன் உண்ணுகிற போது செரிமானம் ஆவதில்லை. ஒருவேளை செரிமானம் ஆனாலும் அவனால் முறையாக தன்னுடைய செரிமானம் ஆகி கழிவுகளை வெளியேற்ற முடிவதில்லை. அவன் புரிந்து கொள்கிறான், நான் ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏதோ ஒரு நோய், அதனுடைய பிரதிபலன் தான், அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி என்று புரிந்து கொள்கிறான். அதே போன்று ஒரு மனிதன் நடந்தால் வேகமாக நடக்கின்றான், ஓடினாலும் நல்ல விதமாக ஓடுகின்றான், உழைத்தாலும் நல்ல விதமாக உழைக்கின்றான். எல்லா காரியத்தையும் சுறுசுறுப்பாக ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு செயல்படுகிறான் என்றால் இது ஆரோக்கியத்தின் அடையாளம். ஆனால் ஒரு மனிதன் நடக்க முடியவில்லை, நடந்தால் மூச்சு இறைக்கிறது, ஓட முடியவில்லை, ஓடினால் தலை சுற்று வருகிறது, அவனால் எந்த வேளையிலும் ஒன்றித்த உள்ளத்தோடு நிம்மதியாக ஈடுபட முடியவில்லை. அப்படி என்றால் அவன் புரிந்து கொள்கிறான், நமக்கு ஏதோ பிரச்சனை, நமக்கு ஆரோக்கியம் குன்றிவிட்டது, ஏதோ ஒரு நோய் தொற்றி இருக்கிறது. இப்படி அருமை தாய்மார்களே சொல்லிக்கொண்டே போகலாம். அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக சிலவற்றை நாம் பார்க்கின்றோம். அப்போது நாம் சந்தோஷப்படுகின்றோம். அது நிலையாக நீடித்திருக்க வேண்டும் என்று பிரியப்படுகின்றோம். அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது சில அடையாளங்கள் அவனுக்கு தென்படுகின்றன. அவற்றை பார்த்து விட்டு வருந்துகின்றான்.
அவை நிலைத்திருக்க கூடாது, விரைவில் போய்விட வேண்டும், மாறிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அருமை தாய்மார்களே, இது உலகத்தில் உள்ள சாதாரண பொது விஷயம். ஆனால் ஒரு உண்மையான முஃமின் தான் இறைவனுடைய அருள் பெற்ற பாதையில் தன்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா, சொர்க்கத்துக்கு செல்லுகின்ற வழியில் தன்னுடைய வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கிறதா, அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற நேசர்களுடைய பாதையில் தன்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்ளுகின்ற அடையாளங்கள் எவை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடையாளங்கள் காணப்படுகின்ற போது சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதை நிலையாக இருப்பதற்கு, அதை மேலும் மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு அவன் முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக அவன் நல்லோர்களுடைய பாதையில் இல்லை, அல்லாஹ்வுக்கு உகப்பான பாதையில் அவனுடைய வாழ்க்கை அமையவில்லை, நரகத்துக்கு போகின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், மறுமையின் தோல்வியாளர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதை காட்டுத் தருகின்ற அடையாளங்கள் சில உண்டு. அந்த அடையாளங்களை அவன் கண்டால், அவனிடத்தில் தென்பட்டால் அவன் எச்சரிக்கை உணர்வு பெற வேண்டும். உடனடியாக அந்த தன்மைகளை மாற்றுவதற்கு அவன் முயற்சி எடுக்க வேண்டும். அவன் கண்டுகொள்ளாமல் அதை விட்டுவிட்டால் கடைசியில் அவன் போய் சேருகின்ற இடம் நரகத்து நெருப்பாக இருக்கும். அவன் அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெற்ற, கோபத்தை பெற்ற, அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு இலக்கான மனிதனாக போய் ஆகிவிடுவான். அருமை தாய்மார்களே, உலகத்தில் ஆரோக்கியத்துக்கும் நோய்க்கும் எப்படி அடையாளங்கள் உண்டோ, அதே போன்று இந்த உலகத்தில் வாழுகின்ற மூமின்களுக்கு அவர்கள் சீதேவித்தனம் பெற்ற வாழ்க்கை வாழுகின்றார்களா, அல்லது நற்பேற்றை தவறவிட்ட துர்பாக்கியசாலிகளுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, இறை நேசர்களுடைய பாதையில் பயணம் செய்கின்றார்களா, அல்லது அல்லாஹுவின் விரோதிகள் பயணித்த பாதையில் பயணம் செய்கின்றார்களா, இவர்கள் செய்கின்ற இந்த பயணம் முடிவில் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குமா, அல்லது பாழும் நரகத்தில் கொண்டு போய் அவர்களை சேர்க்குமா என்று காட்டித் தருகின்ற அடையாளங்கள் சில உண்டு. நல்ல அடையாளங்களாக இருந்தால் சந்தோஷப்பட வேண்டும். அவற்றை அல்லாஹ்விடத்தில் நிலையானதாக ஆக்கித்தர கேட்க வேண்டும். மாற்றமான தவறான அடையாளங்களாக இருந்தால் எச்சரிக்கை உணர்வு பெற வேண்டும். அவற்றை விட்டும் எச்சரிக்கையாக ஒதுங்குவதற்கு முயற்சி எடுப்பதோடு அல்லாஹ்விடத்திலையும் கெஞ்சி கேட்க வேண்டும். அருமை தாய்மர்களே, இந்த அடிப்படையில் மார்க்கத்தில் பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சிலவற்றை நாம் இங்கே சிந்தித்து பார்க்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், மனிதர்களில் பாக்கியம் பெற்ற சீதேவிகள் மறுமையில் சொர்க்கத்தில் நிலையாக இருப்பார்கள், நர்பாக்கியத்தை இழந்துவிட்ட துர்பாக்கியசாலிகள் வாழும் நரகத்தில் நிலையாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அதிலே முதலான அடையாளம், ஒரு மனிதன் இறைவனுடைய அருள் பெற்ற பாதையில், சொர்க்கத்தின் பாதையில், சீதேவித்தனத்தின் பாதையில் அவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதற்கு முதல் அடையாளம் ஹுப்புஸ் சாலிஹீன், அவன் நல்லோர்களை நேசிக்க வேண்டும். அருமை தாய்மர்களே, ஒரு மனிதனுக்கு நல்லடியார்கள் மீது இயற்கையாக பிரியம் இருக்க வேண்டும், அவர்களோடு தொடர்பு வைக்க வேண்டும், நட்பு கொள்ள வேண்டும் என்று நல்லவர்களோடு தோழமை கொள்வதை, நட்பு கொள்வதை, அவர்களை அடுத்து இருப்பதை, அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பதை அவன் விரும்ப வேண்டும், அதை பாக்கியமாக கருத வேண்டும். அதற்காக அவன் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அருமை தாய்மார்களே, ஆலிம்கள், உலமாக்கள் மார்க்கத்தை புரிந்த, மார்க்கத்தை தங்கள் வாழ்க்கையில் பேணி கடைபிடிக்கின்ற, மார்க்கத்தை மக்கள் பேண வேண்டும் என்பதற்காக மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகின்ற, மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற உலமாயே ரப்பானியீன், அல்லாஹுவை சார்ந்திருக்கின்ற உலமாக்கள், அவர்கள்தான் நல்லோர்களுக்கு மத்தியில் நல்லோர்கள், முத்துக்குள் முத்து, மாணிக்கத்துக்குள் மாணிக்கத்தை போன்றவர்கள். அந்த ஆலிம்கள், உலமாக்களோடு நாம் தோழமை வைத்திருக்க வேண்டும், நம்முடைய தொடர்புகள் அமைந்திருக்க வேண்டும். குறிப்பாக ஆலிம்களோடு தொடர்பு மட்டுமல்ல, அவர்கள் நடத்துகின்ற கல்வி சபைகளில் பங்கெடுக்கின்ற பாக்கியம் பெற வேண்டும், பங்கெடுப்பதை பெரும் பாக்கியமாக கருத வேண்டும். காரணம் அருமை தாய்மார்களே, ஆலிம் உலமாக்களின் மீது வெறுமனே அன்பு கொண்டிருந்தால் மட்டும் போதாது, நேசம் கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அதையும் தாண்டி அவர்களின் கல்வி ஞானத்தை கொண்டு நாம் பயனடைய வேண்டும். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பரம ஏழை
ஒரு பரம ஏழை உடுத்துவதற்கோ உண்பதற்கோ ஒன்றுவதற்கோ ஒரு குச்சோ ஒன்றுமில்லை. அவன் நல்ல நண்பன், ஒரு செல்வந்தனான ஒரு நண்பனிடத்தில் தொடர்பு வைத்திருக்கிறான். அந்த நண்பனும் செல்வச்சீமானாக இருக்கிற நண்பனும் இந்த ஏழை நண்பனுக்கு நல்ல விதமாக உண்ண கொடுக்க வேண்டும், உடுத்த கொடுக்க வேண்டும், தங்குமிடம் அமைத்து கொடுக்க வேண்டும், அவனுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று அவரும் பிரியப்படுகின்றார். ஆனால் இந்த ஏழை என்ன செய்கின்றான்? அந்த செல்வந்தரான நல்ல மனிதரோடு நட்பு வைத்திருக்கின்ற அவர் நல்ல உணவு சமைத்து விருந்து கொடுக்கின்ற போது அந்த விருந்தில் கலந்து கொள்வதில்லை. தன்னை சூழ இருக்கின்ற மக்களுக்கு அந்த செல்வந்தன் நல்லது செய்கின்ற போது அதை பெறுவதும் இல்லை, வாங்குவதும் இல்லை, உணவிலே கலந்து கொள்வதில்லை. அவர் ஏதாவது உபகாரம் செய்தால் அந்த உபகாரத்தை பெறுவதில்லை. முற்றாக முழுமையாக வெறுமனே வெளிப்படையாக அன்பு மட்டும் வைத்திருக்கின்றார். அவரோடு எந்த விதமான பலனையும் அவரிடமிருந்து பெறுவதில்லை என்று சொன்னால், அருமை தாய்மகளே, இவருக்கு பெரிய பலன் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அதே போன்று ஆலிம்கள் உலமாக்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றார். ஆனால் அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய கல்வி ஞானம், மார்க்க விளக்கம், இல்மு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவைகள் அவர்கள் கொடுக்கின்ற சபை, கல்வி சபை, மார்க்க உபதேசங்கள், அது போன்ற சபைகளில் பங்கெடுப்பதில்லை. தான் யாரை நேசிக்கின்றாரோ அவர் மார்க்க விளக்கம் சொல்கிறார் என்றால் அந்த சபைக்கு போவதே இல்லை. அவருடைய கல்வி சபையில் ஆஜராகுவதில்லை. அவரிடத்தில் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை கேட்டு பின்பற்ற வேண்டும் என்று எண்ணுவதே இல்லை. வெறுமனே அன்பு மட்டும்தான். அவரிடத்திலிருந்து எந்த பலனும், கல்வி, மார்க்க கல்வி ஞான அடிப்படையில் எந்த பலனும் பயனும் அடைவதில்லை என்று சொன்னால் அந்த பரிதாபம். அருமை தாய்மார்களே, நல்லோர்களை நேசிக்க வேண்டும், நல்லோர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆலிம்கள், உலமாக்கள், சாதாரண ஆலிம்கள்ல புரோகித ஆலிம்கள் இருக்கிறார்கள். புரோகித ஆலிம் என்றால் சில சடங்குகளை நடத்தி வைப்பார்கள். பிறந்தால் சில சடங்கு, இறந்தால் சில சடங்கு, பூ பெய்தினால் சில சடங்கு, வீடு கட்டினால் சில சடங்கு, வேறு திருமணம் வந்துவிட்டால் சில சடங்கு என்று சடங்குகளை செய்து அதன் மூலம் வருமானம் பார்க்கக்கூடியவர்கள் புரோகித உலமாக்கள். அவர்களை நான் இங்கே குறிப்பிடவில்லை. உலமாயே ரப்பானியின், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணமாக கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து தானும் தன் வாழ்க்கையில் கடைபிடிப்பதோடு பிற மக்களுக்கும் அந்த மார்க்க ஞானத்தை கற்றுக் கொடுத்து அவர்களும் மார்க்கத்தின் வழியில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற, அதற்காக முயற்சி எடுக்கின்ற, அதற்காக தியாகம் செய்கின்ற, அந்த வழியில் கிடைக்கக்கூடிய துன்பங்களை இன்முகத்தோடு பெரும் பாக்கியமாக கருதி ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த உலமாயே ரப்பானியின், இறைவனை சார்ந்திருக்கின்ற உலமாக்களைத்தான் நாம் இங்கே குறிப்பிடுகின்றோம். புரோகித உலமாக்களை சொல்லவில்லை. அருமை தாய்மகளே, அப்படிப்பட்ட உலமாக்களோடு நம்முடைய தொடர்புகள் இருக்க வேண்டும், நெருக்கம் இருக்க வேண்டும், அணுக்கம் இருக்க வேண்டும். குறிப்பாக அவர்கள் நடத்துகின்ற கல்வி சபைகளில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். பாடம், அந்த கல்வி சபைகளில் பயனடைய வேண்டும், பலன் பெற வேண்டும். இப்படி ஒரு மனிதனிடத்தில் குணம் இருந்தால் அவன் சொர்க்கத்தின் பாதையில், இறை அருள் பெற்ற மேன்மக்களுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய அன்பர்களுடைய பாதையில் அவன் பயணிக்கின்றான் என்று அர்த்தம். இதன் காரணமாக அவனுக்கு உலகமும் நன்றாக அமையும், மௌத்துக்கு பின் கபருடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும், நாளை மறுமையில் எழுப்பப்பட்டதற்கு பின்னும் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். இதற்கு மாற்றமாக ஒரு மனிதனை பார்க்கிறோம். தீயவர்களோடு தான் விரும்புகிறான் நட்பு கொள்வதற்கு, தீயவர்களோடு தான் சேர்கின்றான், நல்லவர்களை வெறுக்கின்றான், தீயவர்களை விரும்புகின்றான், தீயவர்களின் சகவாசத்தை விரும்புகின்றான், தீயவர்களோடு அடுத்திருக்கின்றான், அடிக்கடி தீயவர்களுடைய சபைகளுக்கு போகின்றான், உலமாக்களை வெறுக்கின்றான். குறிப்பாக ஆலிமே உலமாயே ரப்பானியின், அல்லாஹுவை சார்ந்திருக்கின்ற அப்படிப்பட்ட மார்க்க அந்த உலமாக்களை வெறுக்கின்றான், நெருங்குவதில்லை, தூரமாகி விடுகின்றான். அவர்கள் நடத்துகின்ற கல்வி சபைகளை எல்லாம் முற்றாக புறக்கணிக்கின்றான். நஊது பில்லாஹ். அப்படி என்று சொன்னால் அருமை தாய்மார்களே, இது ஆரோக்கியத்தின் அடையாளம் அல்ல, அவனிடத்தில் கொடிய நோய் குடிகொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம். ஆம், இது ஸ்ரீதேவித்தனத்தின் அடையாளம் அல்ல, அவனிடத்தில் மூதேவித்தனம் குடிகொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம், முதல் அடையாளம். நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். நம்மிடத்தில் என்ன அடையாளம் இருக்கிறது? இந்த இரண்டில் நல்லோர்களை சேர வேண்டும், தீயவர்களை விட்டு விலக வேண்டும். உலமாயே ரப்பானியின், அல்லாஹுவை சார்ந்திருக்கின்ற உலமாக்களோடு விசேஷமான தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும்.
அவர்களின் கல்வி சபைகளில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், ஆர்வம், துடிப்பு இருக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நம்மிடத்தில் சீதேவித்தனத்துக்குண்டான அடையாளங்கள் காணப்படுகிறது. அதற்கு மாற்றமாக நல்லவர்களையோ உலமாய ரப்பானிகளையோ விரும்புவதில்லை. தீயவர்களையும் தீயவர்களின் சகவாசத்தையும் விரும்புகிறான். தீயவர்களோடு தான் நட்பு கொள்ளுகிறான். உலமாக்களை விட்டும் தூரமாகின்றான். அவர்களின் கல்வி சபைகளை விட்டு வெறுத்து ஒதுங்கி தூரமாகி விடுகின்றான். நஊது பில்லாஹ். இவனிடத்தில் கொடிய ஆன்மீக நோய் இருக்கிறது. ஏதோ குஃப்ரோ, ஷிர்கோ, பித்அத்தோ ஏதோ ஒரு கொடிய நோய் இவனிடத்தில் இருக்கிறது. அந்த நோயின் அடையாளங்கள் தான் இப்போது சொல்லப்படுகின்ற இவை. ஆக அருமை தாய்மார்களே, ஆரோக்கியத்துக்கும் நோய்க்கும் அடையாளங்கள் காணப்படுவதை போன்று சீதேவித்தனத்துக்கும் துர்ப்பேற்றுக்கும் அடையாளங்கள் உண்டு. அந்த அடையாளங்களை தெரிந்து கொண்டு நல்லவற்றை தக்க வைத்துக் கொள்ள, பெருக்கிக் கொள்ள, வலுப்படுத்திக் கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். துர்ப்பேற்றின் அடையாளங்களை களைவதற்கும் நிலைத்திருக்காமல் போவதற்கும் அவற்றை அழித்து விடுவதற்கும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்த அருமை தாய்மகளை, இரண்டாவது அடையாளம், சீதேவித்தனத்தின் இரண்டாவது அடையாளம், சந்தர்ப்ப வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய திக்ரிலே ஒருவன் ஈடுபடுகின்றான். ஒரு 4 மணி நேரம் ஓய்வு, உடனே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், ஏதாவது ஒரு திக்ரு, நாயகத்தின் மீது ஸலவாத்தை சொல்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, அல்லாஹுவை போற்றி புகழ்வது, அல்லாஹுவை தக்பீர் செய்வது என்று ஏதோ ஒரு திக்ரு, இரவிலோ பகலிலோ படுக்கும் போதோ படுக்கைக்கு முன்பாகவோ தனியாகவோ கூட்டாகவோ எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் கிடைக்கப்பெற்ற சந்தர்ப்பத்தை வீணடித்து விடாமல், பால்படுத்தி விடாமல் அல்லாஹ்வுடைய திக்ரை உச்சரிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய திக்ரில் கழிப்பதற்கு அந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்றான். அப்படியா? சீதேவித்தனத்தின் அடையாளம். ஆனால் ஓய்வு கிடைக்கின்ற போது அல்லாஹ்வுடைய திக்ரை பற்றி அவனுக்கு எண்ணமே இல்லை. அவன் உலகத்தினுடைய ஆசாபாசங்களை பற்றி சிந்திக்கிறான், ஆசாபாசங்களை பற்றி பேசுகிறான், பாட்டு பாடுகிறான். சிலர் பார்க்கலாம், சினிமா பாட்டு பாடிக்கொண்டே இருப்பார்கள். எப்போது பார்த்தாலும் சரி பாட்டு படித்துக் கொண்டே இருப்பார்கள். குறிப்பாக குளியல் அறைக்குள் சென்று விட்டால் சத்தமாக பாட்டு பிடிப்பார்கள். சிலர் வீதிகளில் போகிற போதோட பாட்டு பிடித்துக் கொண்டே போவார்கள். தனியாக இருக்கும் போது பாடிக்கொண்டே இருப்பார்கள். சில வார்த்தைகள் குஃபருடைய வார்த்தையாக கூட இருக்கும். பாட்டு பேருக்கு பாட்டு, ஆனா அந்த பாட்டின் அர்த்தத்தை பார்த்தால் குஃபுரு ஷிர்காக இருக்கும். உதாரணத்துக்கு, காசேதான் கடவுளடா, கடவுளுக்கும் தெரியுமடா என்று ஒரு பாட்டு படிக்கிறான். காசுதான் கடவுளா? காசை போய் ஒருவன் கடவுள் என்று சொன்னால் அவன் மூமினாக இருக்க முடியுமா? காபிராக போய்விடுவான், காபிராக போய்விடுவான். ஆனா அந்த அப்படிப்பட்ட பாட்டையும் சிலர் படித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வாய் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கும். என்ன பாட்டுக்களை, சினிமா பாட்டுக்களை முணுமுணுத்துக் கொண்டிருக்கும். ஆனால் நல்லோர்களுடைய நாவு இறை துதி, அல்லாஹுவின் புகழ், அல்லாஹ்வுடைய தம்ஜீத், அல்லாஹ்வுடைய தஹ்லீல், தக்பீர், தஸ்பீஹ் இவற்றை கொண்டு நாவு முணுமுணுத்துக் கொண்டே இருக்கும். அவர்கள் சினிமா பாட்டுக்களை பாடலாம். அருமை தாய்மார்களே, இது அவரிடத்தில் நல்லோர்களுடைய அடையாளம் இல்லை, தீயோர்களின் அடையாளம் காணப்படுகிறது. பாக்கியசாலிகளுடைய அடையாளம் அல்ல, துர்ப்பேறு பெற்றவர்களின் அடையாளம், சீதேவிகளின் அடையாளம் அல்ல, மூதேவிகளின் அடையாளம் காணப்படுகிறது என்று அர்த்தம். ஆக சீதேவித்தனத்தின் மற்றொரு முக்கியமான அடையாளம், சதா காலம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹுவை திக்ரு செய்வது, திக்ரு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது, அதற்காக முயற்சி எடுத்துக் கொள்வது என்று இருக்க வேண்டும். அடுத்த அருமை தாய்மர்களே, மூன்றாவது சீதேவித்தனத்தின் அடையாளம், ஒவ்வொரு நாளும் தவறாமல் குர்ஆன் ஓதுவது. ஏதாவது ஒரு நேரத்தில் முடிந்த அளவுக்கு நாள்தோறும் குர்ஆனை ஓதுவது, குர்ஆன் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுவது, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது குர்ஆனை ஓதுவது, ஓதியதற்கு பின் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் என்று சந்தோஷப்பட வேண்டும். குர்ஆனோடு உறவு இருக்க வேண்டும், தொடர்பு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குர்ஆனை புரட்டாத நாள் இல்லை. குர்ஆனுடைய சில பக்கங்களையாவது ஓதி இருப்பேன் என்று குர்ஆனோடு அவனுக்கு அணுக்கமான நெருக்கமான தொடர்பு இருக்க வேண்டும். அருமை தாய்மர்களே, வேறு சிலரை பார்க்கலாம், அவர்களுக்கு செல்போன் ஆபாசங்களோடு தான் தொடர்பு. நாள்தோறும் தவறாமல் செல்போன்களில் ஆபாசமான விஷயங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள், பார்க்காமல் இருக்க முடியாது. குர்ஆனை புரட்டுவதற்கு நேரம் இருக்காது.
ஆனால் செல்போனில் ஆபாசத்தை பார்ப்பதற்கு கணிசமான நேரம் கிடைக்கும். கதை புத்தகங்களை படிப்பார்கள், என்னென்னவோ பத்திரிகைகளை படிப்பார்கள், நாளிதழ்களை படிப்பார்கள், அரசியலை படிப்பார்கள் மணிக்கணக்காக. ஆனால் குர்ஆனை படிப்பதற்கு நேரம் இருக்காது. கேட்டால் நேரம் இல்லை, அது எனக்கு குர்ஆன் படிக்க வராது. நஊது பில்லாஹ். அருமை தாய்மகளே, குர்ஆன் படிக்க வராது என்று சொல்வது எத்தனை மடத்தனமான அபத்தமான வார்த்தை. ஆனால் சிலர் பெருமையாக சொல்வார்கள், எனக்கு குர்ஆன் படிக்க வராது. இன்னும் சில பேர் பார்க்கிறோம், தாயினுடைய ஜனாசா, தந்தையினுடைய ஜனாசா பள்ளிவாசலிலே தொழுக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மகன் வெளியே அமர்ந்து நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான். என்னப்பா, உன் தாய் உன் தந்தையின் ஜனாசா தொழ வைக்கப்படுகிறது, நீ வெளியே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்டால் அவன் சொல்லுவான், எனக்கு தொழ வராது, ஜனாசா தொழுகை வராது, தொழுக வராது. நஊது பில்லாஹ். அருமை தாய்மர்களே, ஒரு மகன் எப்படி அந்த பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் தெரியுமா? நம் கண்ணுக்கு பின்பாக அந்த குழந்தைகள், என் தாய் இறந்து விட்டார், என் தந்தை இறந்து விட்டார், என் தாய்க்கு நான் தான் உருக்கமாக துவா செய்து தொலை வைப்பேன், என் தந்தைக்கு கண்ணீர் மல்க நான் தான் தொலை வைத்து துவா செய்வேன் என்று ஜனாசா தொழுகை நான் நடத்துகிறேன் என்று அவர் முன்வர வேண்டும். அப்படிப்பட்ட சாலிகான பிள்ளைகளாக, மார்க்க ஞானமுள்ள பிள்ளைகளாக உருவாக்க வேண்டிய நாம், எனக்கு தொழுக வராது, ஓத தெரியாது என்று சொல்லிவிட்டு தாய் தந்தையினுடைய ஜனாசா தொழுகை நடைபெறுகிற போது கூட தொழுகையில் பங்கெடுத்துக் கொள்ளாமல் வீதியிலே வந்து அமர்ந்து நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற மனிதனைத்தான் ஒருவன் பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் நஊது பில்லாஹ், அவன் துர்ப்பேறு பெற்றவன், நர்பாக்கியத்தை பெற்றவன் அல்ல. தாயும் தந்தையும் அவனை முறையாக வளர்த்திருந்தால் தாய் தந்தையுடைய மௌத்துக்கு பின்பாக அவன் ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு முந்துவான். ஆனால் அதற்கு மாற்றமாக பிந்துகிறான் என்று சொன்னாலோ, பெற்றோர்களின் ஜனாசாவை தொலை வைப்பதற்கு வாய்ப்பிருந்தும் அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் பின்வாங்குகிறான் என்று சொன்னால், அருமை தாய்மார்களே, இது நர்பாக்கியத்தின் அடையாளம் அல்ல, துர்பாக்கியம், முதியவித்தனத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. அடுத்து பார்க்கின்றோம் நர்பாக்கியத்தினுடைய அடையாளம். அருமை தாய்மார்களே, தொழுகையோடு விசேஷமான தொடர்பு இருக்க வேண்டும். பொதுவாக எல்லா வணக்கங்களோடும் நமக்கு தொடர்பு இருக்க வேண்டும். தொழுகையோடு தொடர்பு இருக்க வேண்டும், குர்ஆன் ஓதுவதோடு, திக்ரு செய்வதோடு, சதகா தான தர்மம் கொடுப்பதோடு, ஹஜ்ஜுக்கு போகின்ற இபாதத்தோடு, நோன்பு நோக்கின்ற இபாதத்தோடு, எல்லா வணக்கங்களோடு நமக்கு தொடர்பும் உறவும் இருக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்கு மத்தியில் தொழுகையில் அலாதியான ஈடுபாடு, தொழுகையில் விசேஷமான ஈடுபாடு, பற்று, பூணிப்பு என்று தொழுகையில் மற்ற எல்லா வணக்கங்களை விட கூடுதல் பற்று கொண்டவனாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு ஆண்மகனை பொறுத்த மட்டில் பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே அவன் ஒது செய்து ஆயத்தமாக வேண்டும். ஏன்? நான் ஒவ்வொரு தொழுகையையும் பள்ளிவாசலில் ஜமாஅத்து தவற விடாமல் முதல் சஃபில் நின்று, அதுவும் தக்பீரு தஹரீமாவை தவற விட்டு விடாமல், நான் ஒவ்வொரு வக்து தொழுகை, ஐவேளை தொழுகையையும் பள்ளிவாசலில் இமாமுக்கு பின்பாக ஜமாஅத்தாக உயிரோட்டத்தோடு உள்ளட்சத்தோடு நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்படுகின்றான், அதற்காக முயற்சி எடுத்துக் கொள்கிறான், அதை செயல்படுத்துகின்றான் என்று சொன்னால் சீதேவித்தனத்தின் அடையாளம் அவனிடத்தில் காணப்படுகிறது. ஆனால் ஒரு மனிதன் தொழுகையிலே அவனுக்கு எந்த பற்றுறுதியும் இல்லை, விசேஷமான தொடர்பு ஒன்றும் இல்லை, சாதாரணமாகத்தான் தொழுகையை நடந்து கொள்கிறான். ஜமாத்துக்கு போக வேண்டும் என்றோ, முதல் சஃபிலே இடம் பெற வேண்டும் என்றோ, தக்பீரு தஹரீமா தவறவிடக் கூடாது என்றோ அவனுக்கு எந்த அக்கறையும் இல்லை. சாதாரணமாக தொழுது கொள்வான், அவ்வளவுதான். அதற்கு மேல் அதிலே விசேஷமான பற்று என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அருமை தாய்மார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பெரிய நபியாக இருந்தார்கள், எத்தனை பெரிய அந்தஸ்து பெற்றிருந்தார்கள். அத்தனைக்கு பின்பாக பார்க்கின்றோம், நபி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வருத்தம், ஒரு சோதனை, ஒரு வேதனை வந்து விட்டால் பெருமானார் எங்கே திரும்புவார்கள் தெரியுமா? உடனே பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையின் பக்கம் திரும்புவார்கள். தொழுகையின் பக்கம் திரும்புவார்கள். தன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனைகள், பிரச்சனைகளின் போது நிம்மதியை, அமைதியை பெருமானார் எங்கிருந்து பெற்றார்கள்? தொழுகையில் இருந்துதான் பெற்றார்கள். ஆம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருத்தும்படியாக, துயரத்தை கொடுக்கும் விதமாக, வேதனையை கொடுக்கும் விதமாக அமைந்து விட்டால்
சட்டென்று அல்லாஹுவின் பக்கம் கவனத்தை திருப்புவார்கள், அல்லாஹ்வுடைய இபாதத்துகளிலே ஈடுபடுவார்கள், அல்லாஹ் இடத்திலே கெஞ்சி கேட்பார்கள் தன்னுடைய தேவைகளை. அருமை தாய்மார்களே, தொழுகைகளில் எல்லாவற்றையும் விட விசேஷமான தொடர்பும் நெருக்கமும் அணுக்கமும் இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அணுக்கமாக தொழுகை மீது பற்று கொண்ட நெருக்கமான நபராக இருந்தார்கள். அது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்வார்கள், யா பிலால் அரிஹனா அரிஹனா, நமக்கு ராஹத்து நிம்மதியை கொடுங்கள் என்று சொல்வார்கள். எதை கொண்டு? பாங்கு சொல்லி தொலை வைப்பதன் மூலம், விரைந்து பாங்கு சொல்லுங்கள், மக்கள் எல்லாம் தொலை வருவார்கள், நான் தொலை வைப்பேன், அதன் மூலம் எனக்கு ராஹத்து நிம்மதியை கொடுங்கள், பிரச்சனைகளில் இருந்து என்னை விடுபட செய்யுங்கள். இன்னும் சில போது பெருமானா சொன்னார்கள், குர்ரத்து ஐனி பிஸ்ஸலாத், தொழுகையில் தான் என் கண் குளிர்ச்சி அமைந்திருக்கிறது, கண் குளிர்ச்சி. அருமை தாய்மர்களே, இப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற எல்லா வணக்கங்களை விட தொழுகையில் தான் அதிகம் ஈடுபாடு கொண்டிருந்தார்கள், பற்றுறுதி கொண்டிருந்தார்கள், தொழுகையோடு தான் பிரிக்க முடியாத உறவையும் இணைப்பையும் கொண்டிருந்தார்கள் என்று காட்டித் தருகின்ற ஆதாரங்கள் பலவற்றை நாம் பார்க்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியிலே படுத்து பாலைவனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். பாலைவனம், மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம். வீட்டை விட்டு வெளியிலே பாலைவனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். மனைவியின் மடியிலே தலை வைத்து படுத்திருக்கிறார்கள் பெருமானார். அப்போது பாங்கு சொல்லப்படுகிறது இஷாவுக்கு. சட்டென்று எழுந்தார்கள் பெருமானார். தனக்கும் தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, தொடர்பும் இல்லை. யாருமே அறியாத ஒரு நபரை விட்டு எப்படி செல்வார்களோ அதுபோன்று பெருமானார் எழுந்து சென்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கிறார்கள். இவ்வளவு நேரம் பாசநேசத்தோடு பேசிக் கொண்டிருந்த பெருமானார் பாங்கு சொன்னவுடன் சட்டென்று எழுந்து தனக்கும் அவர்களுக்கு மத்தியிலே எந்த ஒட்டும் உறவும் இல்லை, தொடர்பும் இல்லை என்பதை போன்று நடந்து போகிறார்களே என்று ஆச்சரியப்பட்டு மறுநாளும் அதே போன்று பார்த்தார்கள். மூன்றாவது நாள் பெருமானாரை சோதிப்பதற்கு நாடினார்கள். எப்படி? பெருமானார் இன்றும் பாங்கு சொன்னவுடன் தொழுகைக்காக வேண்டி எழுவார்கள். நாம் சட்டென்று பெருமானாருடைய ஆடையை பிடித்துக் கொள்வோம். ஆடையை பிடித்துக் கொண்டால் என்ன ஆயிஷா என்று கேட்பார்கள். அப்போது நாம் பெருமானாரிடத்தில் பேச்சு கொடுப்போம். அப்போது பெருமானார் நம்மிடத்தில் நின்று பேசுகின்றார்களா, இல்லை தொழுகைக்காக பேச்சை துண்டித்து விட்டு பேச்சை நிறுத்திவிட்டு தொழுகைக்காக போகிறார்களா என்று பெருமானாரை சோதித்து பார்ப்போம் என்று நினைத்த அவர்கள் மறுநாள் அதே போன்று பாலை வெளியில் தன் மடியில் படுத்திருக்கின்ற அல்லாஹ்வின் தூதர் இஷாவுக்கு பாங்கோசை கேட்டவுடன் சட்டென்று எழுகின்றார்கள். உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி என்ன செய்தார்கள்? பெருமானாருடைய திருமேனியில் கிடந்த ஒரு துணியை, மேலாடை துணி, அந்த துணியை சட்டென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விரைந்து பிடிக்கின்றார்கள். என்ன நினைத்தார்கள்? பெருமானாருடைய திருமேனியில் இருக்கிற அந்த மேலாடையை பிடித்தால் பெருமானார் திரும்பி பார்ப்பார்கள், பேசுவார்கள், சற்று நேரம் பெருமானாரிடத்தில் பேசலாம், நிறுத்தலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? சட்டென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய திருமேனியில் கிடந்த துணியை பிடித்தார்கள். ஆனால் பிடித்த துணி தன் கையிலே இருக்கிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் அதை பொருட்படுத்தாமல் போய்கொண்டே இருந்தார்கள். அருமை தாய்மார்களே, பெருமானாருடைய திருமேனியில் கிடந்த அந்த துணி இவர்கள் பிடித்திழுத்த காரணத்தால் கையிலே வந்து விட்டது. ஆனால் பெருமானார் அதை பொருட்படுத்தவே இல்லை. பள்ளிவாசலை நோக்கி போய்கொண்டே இருந்தார்கள். என்ன விளங்குகிறது? அல்லாஹ்வுடைய தொழுகைக்கான நேரம் வந்து விட்டதால் எனக்கு இந்த உலகத்தில் தொழுகையை நிறைவேற்றுவதை விட பிரதானமான பெரிதான ஒரு காரியம் எனக்கு இல்லை என்று காட்டுகிறார்கள். உண்மை தாய்மார்களே, அருமை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலேயும் இதற்கு பல உதாரணங்களை பார்க்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் தான் என் கண் குளிர்ச்சி உண்டு என்று சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில், பிலாலே தொழுகையை கொண்டு நமக்கு ராஹத்து நிம்மதியை தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். தொழுகின்ற போது உருக்கத்தோடும் உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுதிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தக்பீர் தஹ்ரீமா தவறாமல் தொழுதிருக்கிறார்கள். அருமை தாய்மார்களே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது.
அல்லாஹுவின் தூதர் எதை எப்படி செய்தார்கள் அதை அப்படித்தான் நாமும் செய்ய வேண்டும். அதை அவர்கள் எப்படி செய்யவில்லையோ அப்படி நாமும் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அல்லாஹுவின் திருத்துதர் சொன்ன வழியில் தான், சென்ற வழியில் தான், காட்டித்தந்த வழியில் தான் நாம் நடைபோட வேண்டும். அவர்களை ஒதுக்கிவிட்டு, அவர்களின் வழிமுறைகளை ஒதுக்கிவிட்டு, நாம ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு, நாம ஒரு பாதையை போட்டுக்கொண்டு, இந்த பாதை வெற்றி பாதை, மோட்சத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லிக் கொண்டு பின்பற்றுவதற்கு, அல்லாஹ் ரசூல் காட்டித்தராத ஒரு பாதையை பின்பற்றுவதற்கு மார்க்கத்தில் துளியும் அனுமதி இல்லை. அருமை தாய்மர்களே, இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, சீதேவித்தனத்தின் முக்கியமான அடையாளம் தொழுகையின் மீது நமக்கு விசேஷமான பற்றும் உறுதியும் இருக்க வேண்டும். அருமை தாய்மர்களே, கொஞ்சம் யோசிப்போம். தொழுகையின் நமக்கு நல்ல பற்று இருக்கிறதா? தொழுகிற போது சந்தோஷம் வருகிறதா? விரைந்து தொழ வேண்டும், தாமதப்படுத்தக் கூடாது என்ற எண்ணம் வருகிறதா? சில போது தாமதமாகிவிட்டால் வருத்தமும் வேதனையும் ஏற்படுகிறதா? விரைந்து தொழுகையை நிறைவேற்றுகின்ற போது சந்தோஷம் ஏற்படுகிறதா? அப்படி என்றால் அல்ஹம்துலில்லாஹ், சீதேவித்தனத்தின் அடையாளங்கள் நம்மிடத்தில் காணப்படுகின்றன. ஆனால் அருமை தாய்மர்களே, அதற்கு மாற்றமாக ஐவேளை தொழுகையில் ஒரு மனிதனுக்கு கவனம் இல்லை. முந்திய பிந்திய சுன்னத்துக்களை பேணி தொழ வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. உலகத்தில் எது எதற்கெல்லாமும் முக்கியத்துவம் கொடுக்கிறான், தொழுகைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அப்படியான அருமை தாய்மார்களே, அவன் நற்பேறு பெற்ற பாக்கியசாலிகள் வரமாட்டான். துர்பேறு பெற்ற துர்பாக்கியசாலிகள், இறைவனுடைய அருளை இழந்து விட்ட துர்பாக்கியசாலிகளுடைய அந்த கூட்டத்தில் தான் அந்த மனிதன் வரமான். ஆம் அருமை தாய்மார்களே, ஒரு சுருக்கமான செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம். இனி அடுத்தடுத்து ஆலிம்கள், உலமாக்கள், நல்லோர்களுடைய அடையாளம், சீதேவிகளுடைய அடையாளங்கள் என்று எவற்றையெல்லாம் சொன்னார்களோ அவற்றையும், அதற்கு மாற்றமாக பாவிகள் தீயவர்களுடைய அடையாளங்கள் என்ன எவை என்று சொன்னார்களோ அவற்றையும் நாம் தெரிந்து கொண்டு நல்லோர்களின் அடையாளங்களை ஹயாத்தாக்குகின்ற பேறு பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அதற்கு மாற்றமான துர்பேறு பெற்ற மக்களுடைய அடையாளங்களை ஹயாத்தாக்குவதில் இருந்தும் அல்லாஹ் நம்மை எச்சரிக்கையாக பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நம் நெஞ்சத்தில் பதிய செய்வானாக. கேட்ட வார்த்தைகளை கடைபிடித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நலவுகளை கேட்கிறோம். அல்லாஹ் குறையில்லாமல் தந்தருள்வானாக. அவர்கள் பாதுகாப்பு தேடி அனைத்து தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றோம். முழுமையாக அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. வஸல்லி அலா நபி சய்யிதுனா முஹம்மதின் وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك ونتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.